மூன்றாவது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார். பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒலிவ மர கன்றுகள் என்று ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வார்த்தையை வேதம் சொல்லியிருக்கிறது. அங்கேயான கிறிஸ்துவையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் ஒலிவ மர கன்றுகள். ஒலிவ மரத்தை குறித்து நாம் வேதத்துல அநேக இடங்களிலே பார்க்கிறோம். ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது ஒலிவ மரத்தை குறித்து ஆண்டவர் மிக சிறப்பான காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது நோவா ஒரு பெரிய பேழையை தயார் பண்றாரு, அதுக்குள்ள எல்லாரையும் வச்சு பாதுகாக்கிறாரு. பல நாட்கள் கழிந்த பிறகு ஜலம் எல்லாம் வச்சு போகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கிறதுக்கு ஒரு புறாவை வெளியே அனுப்புறாரு. அந்த புறா போயிட்டு என்ன கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம்னா, ஒலிவ மரத்தினுடைய துளிரை கொண்டு வந்தது. உலகத்துல எல்லாம் அழிந்து விட்ட நிலைமையில, எல்லாம் ஜலத்தினால எல்லாம் மூழ்கி எல்லாம் அழிந்து போயிடுச்சு. ஆனா அந்த ஒலிவ மரத்தினுடைய இலை மட்டும் எப்படி அந்த தண்ணீர்ல இருந்துச்சுன்னு தெரியல. அது எவ்வளவு அழியாம, அது எவ்வளவு பாதுகாப்பு, அது எவ்வளவு துளிர்த்து அழகா வந்திருக்குது பாருங்க. பூமியும் அழிந்து இருக்கிறது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒன்றும் இல்லை. புது ஜெனரேஷன், புதுசா ஒரு கர்த்தர் உருவாக்க போறாரு. நோவா பேழையில இருக்க அந்த குடும்பத்தை வச்சு, அந்த மிருகத்தை வச்சு புதுசா ஒரு உலகம் உருவாக்க போகிறது. ஆனால் அந்த இடத்துல ஒலிவ மரத்தினுடைய அந்த துளிர் அந்த புறா கொண்டு வந்துச்சுன்னா, அந்த ஒலிவ மரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்குது பாருங்க. அதுக்கு அழிவு இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாம் அழிந்த பிறகும் ஒலிவ மரம் என்ன இல்லைங்க, அழிவே இல்லை. அப்ப ஆண்டவர் பாருங்க, உன் பிள்ளைகள் ஒலிவ மரத்தின் கன்றுகள். இந்த பூமியில நம்முடைய சந்ததியை கர்த்தர் அழிவில்லாம ஆசீர்வாதமாக, அதை துளிர் விடத்தக்கதாக, அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்படியாய் அவங்களுடைய வாழ்க்கையை தழைத்தோங்க பண்ணுகிற கர்த்தர் சொல்றாரு, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள். அருமையான பாஸ்டருடைய பிள்ளைங்க 2 பேரையும் கர்த்தர் ஒலிவ மர கன்றுகளா வச்சிருக்கிறாரு. கனமான குழந்தை ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒலிவ மரத்தின் கன்றுகள். அதுக்கு இன்னொரு காரியமும் இருக்கிறது. ஒலிவ மரம் என்றால் அழிவில்லாத ஒன்றாய் இருக்கிறது. இரண்டாவது, நித்திய காலமாய் வாழக்கூடிய ஒரு கிருபையை அந்த மரத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுநாதர் வாழ்ந்த காலத்துல இருந்த ஒலிவ மரம் என்னைக்கும் இருக்கான். அப்ப அது பாருங்க, அதுக்கு என்ன இல்லைங்க, அழிவே இல்லை. அதுக்கு ஒரு பிளெஸிங் இருக்கிறது, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது பாருங்க. அது மாத்திரமல்ல, அந்த மரத்தினுடைய இலை ஒரு ஆசீர்வாதம். அந்த மரத்திலிருந்து வருகிறதான அந்த கனி, அந்த ஆயில், அந்த ஒலிவ எண்ணெய் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு கூட அது பயன்படுது. அதுல சமைச்சு சாப்பிட்டா ஒரு நோயும் வராதான். கொலஸ்ட்ரால் இல்லையா, நல்லா இருக்கான் சரீரத்துல. அது நம்ம வாங்கி சாப்பிட முடியல, ஏன்னா 1 லிட்டர் 1000 ரூபாய்க்கு மேல போகுது தோத்துலாம். ஆனா அவங்களுக்கு கரெக்டா ரொம்ப சின்ன கொஞ்சம் குறைவான விலையில கிடைக்கிறதுனால அது ரொம்ப நல்லதா அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அந்த ஒலிவ மரத்தினுடைய நன்மையை எடுத்துக்கிட்டா எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஆமென். அதை அங்க ஒப்பிட்டு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. அப்ப அந்த ஒலிவ மரம் எவ்வளவு நல்லதா இருக்கிறதோ, எவ்வளவு நன்மையை கொடுக்கிறதோ, அழிவில்லாமல் இருக்கிறதோ, அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறதோ, அது போல நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் அது போல அதுக்கு ஒப்பனையாக ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த ஒலிவ மரத்தின் கன்றுகளை போல இருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த பூமியில எப்படி இருப்பார்கள்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். ஏசாயா 54 13வது வசனம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். அல்லேலூயா சொல்லிடலாமா? ஆமென். இங்க கிறிஸ்துவ பிறந்தநாளுக்கு வந்திருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஆண்டவர் பேசுறாரு, உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். ஐயா, எது பூமியில பெருசா இருக்கோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை கர்த்தர் பெரியதா வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆமென். முதல் ஆசீர்வாதம், இந்த பூமியில அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல சிறப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது ஆசீர்வாதம், அவருடைய சமாதானத்தை கர்த்தர் பெருசா வச்சிருக்கிறார். சமாதானத்துல குறைவே இருக்காது. எந்த ஒரு பிள்ளைக்கு தாய் தகப்பன் ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் இந்த பூமியில பெருசா இருக்கும்.
அருமையான பாஸ்டையாவும் அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க, பாஸ்டம்மா ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும். அல்லேலூயா. இப்போ பூமியில எது பெருசா இருக்கணும்? சொத்தோ சுகமோ மற்ற காரியமோ அல்ல, பூமியில சமாதானம் பெருசா இருக்கணும். எனக்கு நிறைய அரண்மனையில வாழ்றவங்க கூட சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பெரிய ஆசீர்வாதமே சமாதானம் தான். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் மகிழ்ச்சி உள்ளதாய், சமாதானம் உள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கிறது. அவங்க வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாய் இருக்கும். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு தரார். மூன்றாவது என்ன ஆசீர்வாதம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாக அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களா? அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறார்கள். மூன்றாவது ஆசீர்வாதம், அருமையான குழந்தை, இந்த பூமியில அற்புதமாக அடையாளமாக கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைங்க எப்படி இருக்கணுங்க? வாய் தட்டு சொல்லாம அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அற்புதமா இருப்பாங்க. ஏன்னா கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க, அந்த சமாதானம் பெரியதா இருக்கிற பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைங்க அற்புதங்களும் அடையாளமா இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். அந்த பிள்ளைங்க ஏதாயும் ஒரு புதுமையை செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க ஒரு அற்புதமாய் காணப்படுவாங்க. உங்க பிள்ளையா என்னங்க நல்லா படிக்கிறானே, உங்க பிள்ளையா நல்லா பாடுறானே, உங்க பிள்ளையாது என்ன அழகா பேசுறாங்க, அற்புதமாய் அடையாளமா கர்த்தர் வைக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைக்கிறார் பாருங்க. அடுத்த வீட்டு பிள்ளைய பார்த்து, நீ அந்த பையன் மாதிரி படிக்க மாட்டிய, அவன மாதிரி பேச மாட்டிய, அவன மாதிரி நல்ல குணம் இல்லையா அப்படின்னு சொல்லி அடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். பார்த்துருக்கிறோமா இல்லையா? அந்த பையன் மாதிரி நீயா இல்லை, அந்த பொண்ணு மாதிரி நீயா இல்லை. அது என்னது? அது அடையாளம். அவர்களை அடையாளம் காட்டுகிறார்கள். அப்போ தேவன் அற்புதமாகவும் அடையாளமாகவும் வைக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு கிருபை இருக்குதுங்க. அற்புதங்களும் அடையாளமாய் கர்த்தர் வைக்கிறார். அங்கு 3 காரியங்கள் பார்க்கிறோம். ஒன்று, இந்த பிள்ளைகள் ஒளியோ மரத்தின் கன்றுகளை போல ஆண்டாண்டு காலமாய் வளரக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் தராரு. இரண்டாவது பார்த்தோம், இந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். மூன்றாவது ஆண்டவர் சொல்றது, இஸ்ரவேலிலே, நம்முடைய தேசத்துல, நம்முடைய வாழ்க்கையில இந்த பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தர் வைக்கிறார். ஒரு பெரிய அற்புதமா அடையாளமா அந்த பிள்ளை இருக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படிதான் வைப்பார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதமா இருக்கும், அடையாளமா இருக்கும். எப்படி இருக்கும்? கர்த்தராலே நம்ம பிள்ளைகள் போதிக்கப்பட்டு இருக்கணும். சபையில ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கணும். நம்ம பழக்க வைக்கணும் அந்த பிள்ளைகளை. வேதம் அதுதான் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளையின் சமாதானம் பெருசா இருக்கும். அந்த பெரிய சமாதானம் எப்போ வரும்னா, சபைக்கு கொண்டு வரும்போது தான், அந்த பிள்ளை சத்தியத்தை கேட்கும் போதுதான், பாடும் போதுதான், ஆராதிக்கும் போதுதான். சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை அப்படியே சர்ச்சில் விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அவன் கவனிக்காத மாதிரியே தான் இருக்கும். அவன் அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே நோண்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் வாயில அன்னைக்கு நம்ம என்ன பாடணுமோ அந்த பாட்டை அவன் பாடிட்டு இருப்பான். அந்த வசனத்தை அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் உட்கார்ந்து கேட்டானா இல்லை, அவனுடைய காதுகள் அது துணித்து இருக்கிறது. அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறுது. அப்ப பாருங்க, பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சபைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிடணும். நிறைய பேர் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க. பேசிட்டு வரும்போது அவன் டிஸ்டர்ப் பண்றான், அவன் அழுகுறான், அவன் யாரையாவது கேட்கறான், பிள்ளை அழுகுது, டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி விட்டுட்டு வருவாங்க. என் சபையில நிறைய பிள்ளைங்க வராங்க, நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். அவங்க கொஞ்சம் பேர் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், அவங்க விட்டுருங்க, அவங்க வயசு அப்படிதான், அப்படியே போகட்டும், நீங்க கத்துடைய வார்த்தையை கவனிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லீடரை போட்டு அவங்களை கரெக்ட் பண்ணி 10 ரூபாய் உட்கார வச்சிருப்போம். அதுக்காக அவங்களை என்ன பண்ணக்கூடாது, வராதுன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுக்கல, அவங்களை தடை பண்ணாதீங்கன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. நம்ம தடை பண்ணக்கூடாது. அப்ப அந்த பிள்ளைங்க சபையில் இருக்கும்போது, ஆராதனையில் இருக்கும்போது, அந்த சத்தத்தை கேட்கும்போது அவருடைய சமாதானம் பெரியதாக மாறுகிறது. அவர்கள் அற்புதங்களும் அடையாளங்களாக இருப்பார்கள். உண்மையாகவே கிறிஸ்துவ குழந்தையை கர்த்தர் அற்புதமாக அடையாளமாக வச்சு அந்த பிள்ளையுடைய சமாதானத்தை பெரியதாக வச்சு அந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஒளிவு மரத்தின் கன்றை போல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பிளஸிங்ஸ் வச்சதுனால ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி வளர்க்கிற உயர்த்தி அந்த பிள்ளைக்காக ஒரு நிமிடம் நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த வார்த்தையின்படி அந்த பிள்ளை ரொம்ப அற்புதமா அடையாளமா வரப்போகிறது. அந்த
அந்த பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையினாலே வசனத்தினாலே போதிக்கப்பட்ட பிள்ளையாய் ஒரு நாட்களிலே ஆண்டவருக்காய் எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சமான இந்த பூமியிலே அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்கிற ஒரு பிள்ளையாக கர்த்தர் மாற்ற முடியாது. எல்லா சோதரம் பண்ண வளர்ச்சாக வேண்டி வாழ்த்துறோம் நினைக்கிறவங்களா ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அந்த ஒரே அந்த பிள்ளையை நாங்கள் வாழ்த்து பிரைஸ் பண்ணுகிறோம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளையை வாழ்த்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வாழ்த்துதல் அந்த பிள்ளைக்கு உண்டாகட்டும். அந்த பிள்ளை ஆண்டவரே ஸ்தோத்திர சமாதானம் பெரியதா இருக்கிறோம். அந்த பிள்ளை அற்புதமும் அடையாளமாக இருக்கிறோம். அந்த பிள்ளை ஆண்டவரே ஒளிவர கண்ணுகளை போல கர்த்தாவே செழித்து ஓங்கும்படியாக கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதித்து ஞானத்தினால் அறிவியல் கல்வியை சிறந்து விளங்க கிருபை பாராட்டும்படியாக சொல்லிக்கிறோம். தேவ கரப்படியோடு இருக்கட்டும். வழிநடத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வாய்ப்பளித்த ஐயாவுக்கும் பாசமாவுக்கும் நன்றி பேசுகிறேன். தேங்க்யூ. கைகளை தட்டி நல்ல ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சது ஆண்டவரை கொடுக்கிறது தான் ஒரு பெரிய பொக்கிஷன். நான் கோடி கோடியா சொத்துக்களோ ஆஸ்திகளோ இல்லை வேற எதுவும் நம்ம சேர்த்து வைத்தாலும் அதை எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவரை கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வளர்ப்பது அதெல்லாம் ரொம்ப ஒரு பாக்கியமான காரியம். ஆமென். அல்லேலூயா. இயேசு பெரியவர். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்லிட்டு நாம கரெக்டாக நம்ம கேட்க வந்துடும். ஒரு 5 நிமிஷம் வரத்துக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கேட்க கட் பண்ணலாம். லூக்கா 17வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்சது லூக்கா 17வது அதிகாரம் 11லிருந்து 19 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா தெரியும். வாசிக்க வேணாம், நான் அப்படி சொல்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 11வது வசனம். பின்பு அவர் இயேசு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்ரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரணியாக இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த பிறந்த நாள்ல இந்த வசனம் எதுக்குன்னு யோசிக்கலாம். ஏன்னா குஷ்ரோகத்தை பத்தி சொல்றாங்கன்னா யோசிக்கலாம். திடீர்னு ஆண்டவர் என்னோட கூட பேசினது. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் பிடிக்காது. இது வரைக்கும் ஒரு டைம் கூட எனக்கு தெரிஞ்சு நான் பர்த்டே எனக்காக நான் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஆமே எங்கள் வீட்டில் பண்ணுறதுனால நான் திட்டிட்டு வேணான்ருவேன். பசங்க பிள்ளைகள் பண்ணாலும் நான் வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஆண்டவர் என்னோட பேசுறது. எங்கள் வீட்டு அம்மா தான் பாஸ்டம்மா, எங்கள் பசங்க தான் அவங்க ரொம்ப விரும்புவாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண இதை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிறந்த நாள் செவ்வ கூட்டத்தை என்பதை காட்டிலும் நான் விரும்புகிறது என் மனதுக்குள் இருக்கிறது. இது எதற்காக வைத்திருக்கிறோன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக. உலகம் முழுவதும் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. எல்லாருமே பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ யாரா இருந்தாலும் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. பிறந்த நாள் ஒரு பெரிய கொண்டாட்டமா கொண்டாடுறாங்க. பட் எனக்கு அதெல்லாம் ஆர்வம் இல்லை. ஆனா ஒன்றில் ஆர்வம் இருக்கிறது. என்னன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று. இங்க அப்படிதான் இருக்கிறது. ஒரு 10 குஷ்டரோகிகள் இயேசு அந்த வழியா போகும்போது தூரத்திலே நின்று பைபிள் வேதம் சொல்லுது. ஏன்னா குஷ்டரோகனா தீட்டுன்னு சொல்லுவாங்க. தீட்டினும் போது யாரும் பக்கத்துல போகக்கூடாது. அவங்களும் அந்த கலாச்சாரத்தின் பிரகாரமாக ஊருக்கு வெளியே அந்த தேசத்துக்கு கிராமத்துக்கு வெளியில தான் அவங்க இருக்கணும். அவங்க யாரும் ஆளுங்கள் இருக்கிற இடத்துல வந்து அவங்க இருக்கக்கூடாது. சொல்லுங்கள நம்ம இருக்கிறோட குடும்பத்திலே இருக்க முடியாது. அவங்க குடும்பத்திலே ஒருவேளை பெற்றோர்களா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த குடும்பத்துல வாழ முடியாது. அவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு ஆகார எல்லாமே ஊருக்கு போக வெளியே தான் அவங்க வாழ்ந்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற அந்த 10 குஷ்டரோகிகள் ஒரு நாள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு 10 பேர் அங்க போறாங்க. போயிட்டு தூரத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா கலாச்சாரத்தின் பிரகாரம் கிட்ட போக கூடாது. கிட்ட போனா தீட்டுன்னு சொல்லுவாங்க. தூரத்தில் நின்று இயேசு கிட்ட கேட்கிறாங்க. கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே
ஆண்டவரே நாங்கள் சுகம் அடைய வேண்டும், ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். அவர்களை இயேசு பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுகமானார்கள். ஆமென். அது ஒரு காரியம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சொல்ற காரியம், நீங்க எங்க போனோம்? ஆசாரியர் கிட்ட போங்க. ஆமென். நாம எந்த நேரத்துல நம்ம எங்க வரணும்? சபைக்கு தான் வரணும். எங்க நான் சின்ன கூட்டம் தான், இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சு சபை தொடங்கி. ஆனாலும் நான் சொல்றது எல்லாருக்கும் என்னன்னா, சபைக்கு ஒரு வாரம் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வாரம் நேரத்துக்கு லேட்டாய் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆமென். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், சபை 7 மணிக்குன்னா 7 மணிக்கு மேல வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் காலத்தில் வரும்போது நான் கதவு லாக் பண்றோம். இயேசு நாமத்துல டோர் லாக் பண்றோம். இனிமேல் 7 மணிக்கு மேல வந்து கதவு லாக் பண்றோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஒரு எக்ஸாம் எழுத போறோமோ இல்ல ஒரு காரியத்துக்கு ஒரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் புக் பண்றேன், வேலை விட்டுருங்க, ஃபிளைட்டுக்கு போகும்போது 1 மணி நேரம் முன்னாடி போய் நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். 1 மணி நேரம் முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. போர்டிங் டைம் முன்னாடி அதை கட்டின 1 மணி நேரம் முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஏதோ நம்ம மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி வந்து போறோம் செய்யறோம். அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படாம அதனால இன்னும் அநேக காரியங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாம் என்ன பண்ணணும்னா, எந்த சூழ்நிலையிலும் சபையை விட்டு விடக்கூடாது. சபையை விட்டு விடாம நம்ம ஒவ்வொரு வாரமும், என்னுடைய வாழ்க்கையோட ஒரு குறிக்கோள், 2006 ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட 2025 ஒரு 18-19 வருஷங்கள் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் சபை கட் பண்ணது கிடையாது. எக்ஸப்ட் அந்த கொரோனா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நாட்களும் எல்லா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நான் வந்து உட்கார்ந்துருவேன். என்ன பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம தேடணும். ரெண்டாவது எங்க வரணும்? சபைக்கு நம்ம நேரத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்ற இயேசு என்ன சொன்னார்னா, ஆசாரியர்களுக்கு உங்களை போய் காண்பீர்கள் என்று சொன்னார். ஏன்னா இயேசு தொட்டு சுகமாக்க முடியாதா? மலையிலிருந்து இறங்கி வராது ஒரு குஷ்டரோகி எங்க இருக்கிற, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உங்களால் ஆகும் என்று அவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை தொட்டு சுகமாக்குகிறார். அவன் சுகமாக்குறான். ஆனா இந்த 10 குஷ்டரோகியை ஆண்டவர் சுகமாக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சுகமாக்கல. என்ன சொல்றா, நீங்க நான் சொல்றதை செயல்களை கீழ்ப்படுறீங்களா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஆசாரிகளுக்கு போய் காண்பீங்க என்று நான் காட்டினா சரியாயிடுமா? சர்ச்சைக்கு வந்தா சரியாயிடுமா? நிறைய நேரத்துல ஓகே இது சர்ச்சை பிரசங்கம் இல்லை. அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எப்ப கீழ்ப்படிய நினைக்கிறோமோ அப்போது நம்ம ஆசீர்வாதம் நம்ம தேடி வரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் என்ன சொல்றாங்க? இயேசு சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து 10 பேரும் உத்தமமாய், 10 பேரும் நல்லவங்க. நம்மள போல 10 பேரும் நம்மள பாருங்க, சபைக்கு வரும்போது அப்படியே நல்லவங்கள மாதிரி வருவோம். வெளியில போனா எப்படி இருக்கும் நமக்கு தான் தெரியும். 10 பேரும் உத்தமமா போறாங்க. போகி ஆசாரியர்கிட்ட போல போகிறதுக்குள்ள வழியிலே ஒவ்வொருத்தரும் சுகமாயிட்டான். உடனே பார்க்கலாம் அந்த குஷ்டரோகம் நீங்கி சின்ன குழந்தைய போல அவருடைய தோல் சரீரம் மாறி ரொம்ப ஆசீர்வாதமாய் அவர்கள் சரீரம் மாற்றப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். ஊரால, ஜனங்களால, சொந்த பந்தங்களால எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஊருக்கு வெளியே இருந்தமே இன்னைக்கு ஊரோடு கூட கலந்திருக்கலாம், மக்களோடு கூட கலந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் இவர்கள் போய் சுகம் அடைஞ்ச உடனே திரும்ப என்ன நடக்குதுன்னா, இதுல ஒரு ஆள் மட்டும் என்ன பண்றாரு? திரும்பி எங்க வர்றாருன்னா இயேசு கிட்ட வருகிறார். ஒரு ஆள் மட்டும் திரும்பி எங்க வர்றாரு? இயேசு கிட்ட வந்து இயேசு கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே அப்படி சொல்ற, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறான். அப்ப மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் பார்த்து ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுகிறார், இன்னொரு பக்கம் ரொம்ப வேதனைப்படுகிறார். ஏன்னா கேட்கிறாரு, நான் அனுப்பிச்சது 10 பேர் இல்லவா? 10 பேர் சுகமாயிட்டான்னு எனக்கு தெரியும். ஆமென். 10 பேர்ல இவங்க ஒருத்தருக்கு தெரியாது நம்ம சுகமாகுமா இல்லையான்ட்டு. இவங்க போய் சுகமானாதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அனுப்பும் போதே தெரியும். ஏன்னா அனுப்புகிற ஒரு ஆண்டவர், அவர் அனுப்பும் போது அவருக்கு தெரியும் சுகம் அடைவார்கள் என்று. அப்ப கேட்கிறார், சுகம் அடைந்தவர்கள் 10 பேர் அல்லவா? அதில் 9 பேர் எங்கே? நீ மட்டும் வந்திருக்கிறையே என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அப்ப 17ஆவது வசனம், அப்பொழுது சுத்தமான 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றும் ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, அவன் அப்படி சொல்லும் போது அவனை நோக்கி இயேசு சொல்றார், நீ எழுந்து போகும் விசுவாசம் ரட்சித்தது என்று. அப்போ அவன் மட்டும் ஆண்டவர் பார்த்து விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. என முன்பு இருக்கிறோம், நன்றி சொல்லுங்க. யார் ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்களோ இல்லையோ, ஆமென், இன்னைக்கு இந்த பிறந்த நாள் எதுக்குன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருக்கு
நன்றி சொல்லணும். ஆண்டவர் ஒரு மகனை கொடுத்திருக்கிறார். இந்த 2 வருஷத்துல கண்மலை போல 3வது வருஷத்துல காலடி எடுத்து வைக்க தேவன் கிருபை பாராட்டி இந்த 3வது பிறந்த நாளை கொண்டாட தேவன் தயவு பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் திடீர்னு நமக்கு ஒரு கேள்வி வரும், என்னங்க நன்றி சொல்லணும்? ஏன் எங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையா? எங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இல்லையா? எல்லாருக்கும் தான் பிள்ளைகள் பிறக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனா கேட்பீங்க, நாய் கூட தான் அந்த பாட்டு குட்டியா வெது தருது. ஏன் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமான்னு அதனுடைய அருமை அவங்களுக்கு தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா. நீங்க முதல்ல எங்க பாப்பா ரேமா பிறந்தாங்க. ஆண்டவர் கொடுத்த ஒரு வரம் என்று நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டோம். ரேமா அதான் பேர் வச்ச தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் வார்த்தையை சொல்லி கொடுத்தார் என்று. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஓ முதல்ல பெண் குழந்தை பிறந்துச்சு, 2வது இன்னும் பெண் குழந்தை தான் பிறக்கும், நான் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. ஒரு பக்கம் பயங்கரமான அசைக்க முடியாத ஆணித்தரமான விசுவாசம். எனக்கு என் விசுவாசத்தை காட்டில எங்க மனைவிக்கு ரொம்ப விசுவாசம். ஆண்டவர் ஆண் பிள்ளையெல்லாம் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை தான் மாதிரி ஆண் பிள்ளை தான் எனக்கு வேணும். ஆண்டவருக்கு போராடுறாங்க, என்னென்ன பண்றாங்க. ஆனாலும் அந்த உலகத்தினுடைய வார்த்தைகளை சத்தத்தை கேட்கும்போது அநேகர்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நெருங்கினவர்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் பார்க்கும்பொழுது எல்லாரும் சொல்றாங்க, முதல் பெண் குழந்தை பிறந்தா 2வது பெண் குழந்தை தான். சரி பிறந்தா பிறகுது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பயம். ஆமென். எல்லாரும் முன்னாடி ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுமே, என்ன இவங்க ஆண்டவர் தேடி போனாங்க, இயேசு எடுத்து போனாங்க, என்னத்தை செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது என்று ஒரு பக்கம் அந்த வேதனை இருந்துச்சு. ஆமென், அந்த வலி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த வேதனை வலி. அந்த குழந்தை பிறந்துட்டு என்ன குழந்தைன்னு சொல்ற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஆமென், அல்லேலூயா. அந்த நியூஸ் என்ன குழந்தைன்னு சொல்லும்போது டாக்டர் கொஞ்சம் மேல கீழே யோசிச்சு சொல்றாங்க. யோசிக்கிறத பார்த்தா ஓ பெண் தான் போனதுன்னு ஒரு பக்கம். அவங்க டாக்டர் வந்து அவங்க டிப்ஸ் வைக்கிறாங்க. திடீர்னு ஆண் குழந்தைன்னு என்ன பண்ண உடனே ஒரு ஆண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நம்ம சந்தோஷமா இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம். பெண் குழந்தை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாங்க. பரவாயில்ல, டோன்ட் வரி பிரதர், ஆண்டவருக்கு 2வது பிளஸ்ட் கனியை கொடுத்திருக்கிறாரு, பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறான்னு சொல்ற மாதிரி யோசிச்சாங்க. யோசிச்சு ஒரு பக்கம் அப்படியே திக்குன்னு ஆட்பிட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு ஆமென், அல்லேலூயா. ஆனால் அதை எடுத்து சொன்னாங்க, ஆண் பிள்ளை தான் சொன்னாங்க. ஒரு கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. உங்கள் எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுடைய எல்லாவித காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு நிமிஷம், எல்லாவுடைய காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எந்த நேரத்தில் கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஃபர்ஸ்டே வந்து ஆண்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, செகண்ட் நம்ம எதை பத்தி கவலையே பட்டிருக்க மாட்டோம். கரெக்டா இல்லையா? நாம ஆண்டவருக்கு ஜெபம் இருக்குமா, பெண் கொடுத்தாலும் பரவாயில்ல, பெருமையா சொல்றோம், ஆண்டவர் அடியானுக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்றோம். ஆமென், கரெக்டா இல்லையா? ஆண் பிள்ளை கொடுத்தாலும் ஓகே, பெண் பிள்ளை கொடுத்தாலும் ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆண் பிள்ளையை கொடுத்துட்டாரு, நம்முடைய சந்ததிக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்துட்டாரு. அந்த இடத்துல விசுவாசத்தை வார்த்தைகள் அளந்தா வந்து விடுவோம். ஆனா இந்த பாதைகள் வரும்பொழுதுதான் நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார், நம்ம எண்ணங்களை ஆண்டவர் பார்க்கிறார், நம்ம நினைவுகளை ஆண்டவர் பார்க்கிறார். அப்பொழுது நமக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்கிற தேவன் என்று. ஒரு சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கு நம்ம கேக் கட் பண்ணி முடிக்கலாம். அதுக்கு ஒரு 5 நிமிஷம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, நன்றி உள்ளவர்கள் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்கள் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புறாரா இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? நான் அடிக்கடிக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய சொந்த கிருபையினால. அடிக்கடிக்கு சொல்லுவேன், நாம எப்போ செத்து இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறனா கர்த்தர் தந்த தயவு இரக்கத்தினால கிருபையினால இன்றைக்கு நானும் என் குடும்பமும் பிள்ளைகளும் உயிரோடு இருக்கணும் ஆண்டவர் செய்த நன்மைகளாக. அதனால ஆண்டவருக்கு நாம் என்ன சொல்றோம், வாழ்க்கையில நாம உயர வேண்டும் என்றால், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க நன்றி உள்ளவர்களா, என்னத்த ஆண்டவர் செய்தாரு, என்னத்த பண்ணிட்டாரு, என்னத்த பிள்ளையை கொடுத்தாரு, என்ன வேலையை கொடுத்தாரு, என்ன ஊழியத்தை கொடுத்தாரு, என்ன சபையை கொடுத்தாரு, என்ன கணவனை கொடுத்தாரு, என்ன மனைவியை கொடுத்தாரு, உதவக்கார பிள்ளைகளை கொடுத்தாரு. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நம்ம நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம இன்னும் முன்னேறாம இன்னும் நம்ம சரிக்கு விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் நன்றி சொல்லுவீங்க? சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் சொல்லுங்க, கனவு இருக்கிறதுனால சொல்லுங்க, கனவு இல்லாதவங்க இல்ல, கனவு இருக்கிறதா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு கனவை கொடுத்திருக்கிறார், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எத்தனை பேர் சொல்ல முடியும்?
என்னம்மா அப்படி பாக்குறீங்க? அது ஏன் கேட்கறீங்க பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கணவர்கிட்டே உன்னால வாழ முடியல, குப்பை கொட்ட முடியலன்னா இதை விட ரோட்ல அங்கங்க பாட்டில் வச்சுக்கிட்டு 2 கை இந்த பக்கம் 2 கை அந்த பக்கம் அடிச்சுட்டு என்னென்னவோ பண்ணிட்டு அவங்க கிட்ட எப்படி உங்களால வாழ முடியும்? ஆண்டவருக்கு தெரியுங்க, நீங்க எங்க இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க, ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கணவர் சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், அதற்காக நான் நன்றி சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கண்டிப்பா பாஸ்டர் முக்கியமா சொல்லணும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி சரியா இல்லைன்னா ஊழியம் செய்யவே முடியாது. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்திடலாம், ஊழியம் தயவு செய்யவே முடியாது. எனக்கு அதெல்லாம் நம்ம எத்தனை கடிகள், எத்தனை கேள்விகள், எத்தனை காரியங்கள், எவ்வளவு சகிக்கணும் போல இருக்கு. அப்புறம் சகித்தன்மை என்னன்னு தெரியாது, பொறுமைன்னா என்ன தெரியுது, எங்க இருக்கு கேட்பேன். ஆனா இப்ப எல்லாத்தையும் பார்க்கணும், அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு போறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நமக்கு நல்ல ஒரு மனைவி ஆண்டவர் கொடுக்கலன்னா நம்ம அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதுக்காக நன்றி சொல்லணும். பிள்ளைகளை ஆண்டவர் நல்ல ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்காங்க, அதுக்காக நன்றி சொல்லணும். உதவுறதுனால பரவாயில்லைங்க, அது மதிக்கலாம் பரவாயில்ல, அது ஊதாரியா இருந்தாலும் பரவாயில்ல, கைகளை வைத்து ஆண்டவரே நீ கொடுத்த பிள்ளைக்காக நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்காக நான் எடுத்துக்கொண்ட பிள்ளைக்கு சொல்லக்கூடாது, நீங்க கொடுத்ததுன்னும் போது ஆண்டவர் யோசிப்பாரு, ஓ நான் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நான் கொடுத்தது எப்படி இருக்கணும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? நல்லாதான் இருக்கணும், அவரை போலதான் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் அவரை போலவே இருக்கணும்னா நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்க கொடுத்த பிள்ளைக்காக நன்றி என்று நம் கைகளை வைத்து பிள்ளைகளுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய ரேமஸ் ஆண்டவர் கொடுத்ததற்காக நான் அனுபவம் நன்றி சொல்றேன், மகளை கொடுத்ததற்காக நன்றி சொல்றேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் யாருக்கு இருக்கவே இல்லையோ ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நன்றி சொல்றேன். அதுபோல் ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் வேலையோ இல்ல ஊழியத்தையோ என்ன காரியம் நமக்கு ஆண்டவர் சின்ன காரியத்தை செய்தாலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லவர்களா இருக்க வேண்டும். அதான் இன்னைக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர்னு நம்ம இதை சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுகிற ஒரு நன்றி கூட்டமா இதை நான் எடுத்து கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இப்போதும் சொல்றேன், இவ்வளவு நாள் தூரம் நடத்தி வந்து 2 பிள்ளைகள் சுகத்தோடு இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போக முடியும். கொஞ்ச நாள் சொல்லிடுறேன். அந்த வண்டி வரத்துக்குள்ள இவருக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ விசாஸ் அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தான். இதுக்கெல்லாம் எங்க வீட்டுல சரி எங்க குடும்பத்துல சரி அனுபவம் நன்றி சொல்ல மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. முடிஞ்சிச்சு எல்லாம் நினைச்சிட்டோம். அவருக்கு பர்த்டே வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இங்கே விஜயபாஸ்கர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது மூச்சு விட முடியல, லங்ஸ்ல ஃபுல்லா எல்லாமே மூச்சு விடாம சளி அடைச்சிக்கிட்டு அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நான் சொல்றேன் சனிக்கிழமை, அவர் சொல்றது இன்னைக்கு சனிக்கிழமை. நான் சொல்றேன் இல்லப்பா இல்ல பிரதர் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கட்டும், யாரும் ஒரு சுகத்தை கொடுப்பாரு, நாளைக்கு நான் ஆராதனைக்கு போனோம், ஆராதனை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அப்புறம் உங்க இஷ்டம் பிரதர் அப்படின்றாரு அவர். தயவுசெய்து நீங்க சிஎம்சி வெள்ளூர் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி கொடுக்குறாரு. ஹார்ட் பீட் குறைஞ்சிக்கிட்டே வருது, என் கையில காட்டுறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க, ஹார்ட் பீட் குறையுது, 1 by 1 குறைஞ்சிட்டே இருக்குது. இதுக்கு மேலே இருக்க முடியாது உடனே சொல்லிட்டு அங்கே கார் எடுத்துக்கிட்டு நான் எங்கள் மனைவி எங்கள் அம்மா ரேமா அவ்வளோ நாளே பேர் யாரும் இல்லை, நாங்கள் பேக் எடுத்து துணிமணி எடுத்துட்டு நிறைய பேர் சிரிச்சாங்க. பரவாயில்ல, வேதனையோடு ரொம்ப கண்ணீரோடு ஒரு பக்கம் விசுவாசத்தோடு நாங்கள் ஜோம் பண்ணிட்டு காலிலிருந்து புறப்பட்டு போகிறோம். அதுக்குள்ள அதுக்கான மெடிஷனை வந்து கேட்கவில்லை எடுத்துட்டு. அப்போ அதுக்கான மெடிஷனெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு காலையில் போகும்போது ஒரு ஜோம் பண்ணிட்டே ஒரு பக்கம் வேதனை கஷ்டத்தோடு போகிறோம். அடுத்த வாரம் அவர் ஃபர்ஸ்ட் பர்த்டே போகும்போது கரெக்டாக ராணிப்பேட்டை சிஎம்சிக்கு ஃபர்ஸ்ட்டு போனோம். இங்கே இருக்க சிஎம்சிக்கு போன உடனே குழந்தைகள்லாம் இப்போ அங்கே மெயின் சிஎம்சி வெள்ளூர் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை நம்ம இந்த மாதிரி எமர்ஜென்சிங்க குழந்தைங்க ஹார்ட் பீட் குறையுது ப்ளஸ் வந்து லங்ஸில் சுவாசிக்க முடியலன்னு சொல்லும்போது அவங்க செக் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க, யாருக்கு அவங்க அனுப்பிச்சது? ஒரு ஹல்லேலூயா. யாருக்கு சீரியஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சது? ஒரு கையை தட்டுற ஆண்டவர். எல்லாமே நார்மலாக இருக்கு, ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கு, செக் பண்ணுறாங்க, ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கு, சுவாசிக்கிற எல்லாமே நார்மலாக இருக்குது. ஒரு பக்கம் அப்படிங்க அழுவையாகவும் இருக்குது. அப்புறம் நேரம் வேலூர் சிஎம்சிக்கு போனோம், எல்லா ரிப்போர்ட் எடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க, எந்த டாக்டர் சொன்னது? அங்கே சொன்னதும் உண்மைதான், இங்கே சொன்னதும் உண்மைதான். எல்லாம் செக் பண்ணிட்டு நைட் 2 மணி வரைக்கும் ரிப்போர்ட்டு. திரும்ப நான் டவுட் சொன்னேன், கொண்டு போங்க. இல்லை எல்லாம் ரிப்போர்ட் எடுங்க, எல்லாமே எக்ஸ்ரேலேருந்து இசிஜி எல்லாமே ரிப்போர்ட் எடுத்தாங்க. எல்லாமே எடுத்து செக் பண்ணிட்டு ஒரு 2 மணிக்கு வெளியே சொல்கிறாங்க, உங்களை அட்மிட் பண்ண முடியாதுங்க, எமர்ஜென்சினால தான் அட்மிட் பண்ண முடியும், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் 2 மணிக்கு நான் கடந்து ஊருக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கு அடுத்த வார்த்தை தான் அந்த பசங்க பிறந்த ரொம்ப பிரமாண்டமாக ஆண்டவர் கொடுத்தார். ஆமே ஹல்லேலூயா. இது மாதிரி ஏன்னா
ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். பிசாசு பெரியவர் என்று இந்த உலகத்தில் சொல்லலாம். எல்லாவற்றையும் காட்டிலும் யாருக்கு நாம் நன்றி சொல்லவர்களா இருக்கும் பொழுது நிச்சயமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், அற்புதம் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஏன் நான் சொல்ல முடியல, மூச்சுக்கு மூச்சு ஏசு ஏசுன்னு சொல்லுவேன், பைத்தியக்கார மாதிரி ஏசு ஏசுன்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் நான் ஏசு ஏசுன்னு சொல்லுவேன். பார்க்கறவங்க பைத்தியக்காரத்தனமா நினைப்பாங்க. பரவாயில்ல, எம்மா என்னன்னு நினைக்கட்டும், யார் என்னன்னு நினைக்கட்டும், உயிர் பிச்சையை கொடுத்து உயிரோடு நீங்க வைத்திருக்கிற என்னைய குடும்பத்தை தான் ஆண்டவர் நான் எப்பொழுது நன்றி சொல்றேன். நீங்க நன்றி சொல்றவர்களா இருப்பீங்களா? ஆமென். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லி பாருங்க, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம எல்லாரும் பாஸ்டர் ஜீவமலையோட ஜீவமலைக்கு நம்ம கேட்க பண்ணோம். மூன்றாவது வருஷத்துல பிள்ளைய பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளை போல இந்த வருடம் முழுவதுமாய் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பிள்ளைகளை பாதுகாக்க செலுத்துகிறேன். நாங்கள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று நாங்கள் வேறு சங்கீதம் 127 வாசிக்கிறது போல நீர் கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சுதந்திரத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த சுதந்திரத்தை நீர் ஆசீர்வதிங்க, இந்த சுதந்திரத்தை நீ மென்மேலும் உயர்த்துங்க, இந்த சுதந்திரத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த ஒரு சுதந்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சுதந்திரம் குடும்பத்துக்கும் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக இந்த சுதந்திரம் கூட இருக்கு. அப்படி அன்பும் இந்த தயவும் இந்த கிருபை எப்பொழுதுமாய் இந்த பிள்ளையோடு இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே பெற்றெடுத்திருக்கிற தாய் தகப்பனுக்காக ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே அவர்களோடு கூட அவர்கள் செய்கிற ஊழியர்களை கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் ஊழியத்தில் செய்ய வேண்டிய இன்னும் கடமைகள் இருக்கிறபடினால் அந்த கடமைகளை கூட நீர் ஆசீர்வதிங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே குடும்பமாய் சேர்ந்து செய்கிற இந்த ஊழியர்களை பெருக செய்யுங்க. இந்த ஊழியத்தில் நீர் மாத்திரம் மகிமைப்படுத்த நாமத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற யாவருமாய் சபையார் ஊழியர்கள் உறவினர்கள் உற்றார் யாவருமாய் கூட நீர் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிங்க. மீதி இருக்கிறதான காரியங்களை கூட நீர் பொருட்படுத்தி நடத்துவது சொல்லுகிறேன். இன்னும் கூட கர்த்தாவை பொறுத்து கேட்க வேண்டிய அந்த கர்த்தாவின் காரியத்தை கூட நீர் ஆசீர்வதிங்க, நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Pastor. Okay. உங்கள் எல்லாருக்காக நான் நன்றி சொல்கிறேன். முதல்ல சொல்லியிருக்கிறோம் கூப்பிட்ட அந்த அழைப்பு நிமித்தமாய் அந்த போதகர்கள் அனைவருக்கும் ரிலேஷன் சபை மக்கள் எல்லாருக்கும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவித்து எங்கள் குடும்பமாய் எங்கள் சபையாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களை மூடி நாம் சொல்லிக்கலாம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை நேரத்தில் இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லும்படியாய் இந்த பிறந்த நாளை அப்பா கொண்டாடும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காக தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவனுக்கு மீண்டுமாய் நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி உள்ளவனாய் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பா உங்கள் பிள்ளைகளையும் கொண்டு வந்து அப்பா ஊழியக்காரர்களை கொண்டு வந்து அப்பா ஊழியக்காரருடைய ஆசீர்வாதம் மகளுக்கு நீ கொடுத்து எங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து அன்றோட உடன் இருந்த எல்லாரும் செபித்த ஊழியக்காரருடைய எல்லா கவத்தையும் அன்றோட எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எங்கள் அப்பா பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த எல்லாவற்றையும் அப்பா உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் அப்பா உண்மை உயர்த்துகிறோம். இப்போது இருக்கிற மற்ற எல்லாவற்றையும் தேவன் பொருட்படுத்துகிற விசேஷமாக ஆகாரத்துக்காக நான் செபிக்கிறேன். அதனால அது சுவையாக இருக்கட்டும், அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கட்டும். கர்த்தர் அப்பா ஒரு தகப்பன் வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்தது போல ஆசீர்வாதமான மன்னாவாக இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேலைப்படுத்த மற்ற எல்லாவற்றையும் தேவனுடைய பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா அவர்கள் போகும்போது சுக பத்திரத்தோடு கர்த்தரை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய இயேசுவின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் வழிநடத்துவதும் பாதுகாப்பு நம்மோடு சகல பரிசுத்தவான்களும் விசேஷமாய் பிறந்த நாளை காண்கிற குழந்தையோடும் ஊழியர்களோடும் அப்படி வருகை மட்டும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பாப்பாக்கா